எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதை தவிர பாஸ்ட் கொஸ்டின்ஸும் சிலது கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் கேவ் மீ எ ஸ்டோரி புக் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பேசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே மீ அப்படின்னு வர்றதை வந்து ஐ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். கேவ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கிவ்வுக்கு பாஸ்ட் டென்ஸ் கேவ். அப்போ வாஸ் கிவன், அந்த டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா, அதேபடி வாஸ் கிவன் அப்படின்னு சொல்லி எழுதணும். வாஸ் கிவன் எ ஸ்டோரி புக் பை மை ஃப்ரெண்டு. இந்த இடத்துல பை அப்படிங்கிற வேர்டை வந்து போடணும். ஸோ இப்படி போடும்போது அது என்ன ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக மாறிடுச்சு. ஐ வாஸ் கிவன் எ ஸ்டோரி புக் பை மை ஃப்ரெண்டு. அடுத்தது ரெண்டாவது இது வந்து ஐ நோ த மேன். ஐ நோ த மேன் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். த மேன் இஸ் நோன் டு மீ. த மேன் இஸ் நோன் டு மீ. நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் இஸ் நோன் அப்படின்னு மாற்றணும். இஸ் நோன் டு அப்படிங்கிறது சில நேரங்களில் டு அல்லது பை அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். டு மீ, ஐங்கிறத சப்ஜெக்டை மீ அப்படின்னு மாற்றிடணும். இதுதான் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ். அடுத்தது ஃப்ளட் ஹேஸ் டேமேஜ் மெனி பில்டிங்ஸ். மெனி பில்டிங்ஸை வந்து வெள்ளம் வந்து பாதிச்சுது அப்படிங்கிற இந்த இதை வந்து எப்படி மாற்றணும்னா ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். மெனி பில்டிங்ஸ், இங்கே வந்து ஃப்ளட்டுக்குள்ளே ஹேஸ்ன்னு போடுறோம். ஸோ பில்டிங்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் இருக்கிறதுனால ஹேவ் பீன். ஸோ இது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரி இங்கே போடும்போது ஹேவ் பீன் டேமேஜ் பை ஃப்ளட் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அடுத்தது ப்ளீஸ் மெயின்டைன் சைலன்ஸ் இன் திஸ் ரூம். இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் மெயின்டைன் ஒரு ஹம்பிளாக கேட்குற மாதிரி, அதை வந்து நம்ம லெட் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கணும். லெட் சைலன்ஸ் பி மெயின்டைன்ட் இன் திஸ் ரூம். லெட் சைலன்ஸ் பி மெயின்டைன்ட் இன் திஸ் ரூம். இதில் மற்றதெல்லாமே வந்து இந்த லெட்டுன்னு ஆரம்பிக்கிறது இது இருக்கு இல்லையா, சைலன்ஸ் மெயின்டைன் இன் திஸ் ரூம் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பி அப்படிங்கிறதோட வரணும். ஸோ அப்படி வர்ற ஆப்ஷன் தான் கரெக்டு. 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதே மாதிரி இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸு. இப்போ த டீச்சர் கேவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சுரேஷ் அண்ட் எக்ஸசைஸ் புக் அப்படின்னு முடியுது. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸசைஸ் புக் வாஸ் கிவன் டு சுரேஷ் பை த டீச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அதில் வந்து அந்த அதாவது டென்ஸ் கரெக்டாக இருக்கணும். கேவ் அப்படின்னு வந்துச்சுன்னா வாஸ் கிவன் அப்படிங்கிற 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். அந்த ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு. அடுத்தது ஐ ஆம் ரைட்டிங் எ போயம் அப்படின்னா போயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். எ போயம், ரைட்டிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ எ போயம் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, ஐங்கிறத மீ அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அடுத்தது ஹீ டஸ் நாட் பெயிண்ட் த வால் அப்படின்னு முடியுது. த வால் இஸ் நாட் பெயிண்டட் பை ஹிம். ஹீ அப்படின்னு வந்துச்சுன்னா ஹிம் அப்படின்னு முடியணும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து சூட்டாக இல்லை. டஸ் நாட் அப்படிங்கிறது இஸ் நாட் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். இஸ் நாட் இங்கே பெயிண்ட்டுன்னு தான் இருக்குது, அதை வந்து பெயிண்டட் பை ஹிம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. போஸ்ட் த லெட்டர். அப்போ ப்ளீஸ் போஸ்ட் த லெட்டர்னால் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட தான் சொல்லியிருப்பாங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு போஸ்ட் த லெட்டர். நீ தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற, அதனால் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு போஸ்ட் த லெட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் வந்து இந்த மாதிரி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்தது சட் த டோர். சட் த டோர் அப்படிங்கிறது ஒரு கட்டளை மாதிரி, அதுக்கும் லெட் த டோர் பி ஷட் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். 10வது வந்து டிட் த மெக்கானிக் ஃபிக்ஸ் யுவர் கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வாஸ் யுவர் மெக்கானிக், டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் யுவர் கார் ஃபிக்ஸ்டு பை த மெக்கானிக் அப்படின்னு சொல்லி நம்ம அது மாதிரி சேஞ்ச் பண்ண தெரியணும். இப்போ இதில் வந்து பாஸ்ட் கொஸ்டின்ஸு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மை கிராண்ட் ஃபாதர் பில்ட் திஸ் ஹோம் இன் 1930 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்படியே லாஸ்ட்லேருந்து ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். திஸ் ஹோம் வாஸ் பில்ட், அந்த பில்ட் அப்படின்னு இருக்கிறத பாஸ்ட் டென்ஸு. ஸோ வாஸ் பில்ட் இன் 1930 பை மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். அடுத்தது ஹூ ஆஸ்க்டு யூ டு ட்ரா திஸ் அப்படின்னு இருக்கா. இந்த ஹூன்னு வந்துச்சுன்னா ஹூம்னு மாற்றணும். பை ஹூம் வேர் யூ ஆஸ்க் டு ட்ரா திஸ். அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ். ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட் அட் த ரிசல்ட்ஸ். த ரிசல்ட்ஸ் சர்ப்ரைஸ்ட் ஹிம் அப்படிங்கிறத ஆன்சர். 4th ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா தே கேன்சல்ட் ஆல் ஃப்ளைட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபாக். பனினால் எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆல் ஃப்ளைட்ஸ் வர் கேன்சல்டு பிகாஸ் ஆஃப் ஃபாக் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். இதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸை போட்டும் பாருங்கள், அப்போ தான் புரியும்.